ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயப்பூ பொரியல் வந்துட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயப்பூவை வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். 3 வரமிளகாவை வந்துட்டு குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் வந்துட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா வந்துட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயமும் வரமிளகா கொஞ்சமாக வந்துட்டு கறிவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தாளை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயப்பூ வேகிறதுக்காக வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த வெங்காயத்தால் வந்துட்டு அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு தெளிச்சிருக்கேன். இப்போ தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு ஒரு கிளறி விட்டு இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக விட்டுக்கலாம். அப்பப்போ வந்துட்டு அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் நம்ம வந்துட்டு மூடி எடுத்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ அதில் வந்துட்டு இப்போ வெங்காயப்பூ வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்துக்குச்சு. இப்போ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு துருவி வச்சு தேங்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டைம் வந்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இறக்கி வச்சா சூடான வெங்காயப்பூ பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்துட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.